ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகைகளை ஒரு சில படத்தில் பார்த்துருப்போம். ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு ரவுண்டு வருவாங்கன்னு பெருசாக எதிர்பார்த்தோம் இல்லைங்களா? அந்த நடிகைகள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, எதனால் சினிமா விட்டு போனாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு நண்பர்களே. அது என்ன கதை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அதனால் நம்ம நேரம் கடத்தாமல் நேராக வீடியோவில் போய் அந்த நோஸ்டல்ஜிக் ஹீரோயின்ஸை பற்றியெல்லாம் பேசுவோமா? இந்த நடிகைகள்லாம் எங்கேப்பா இருந்தாங்க, நாங்கள்லாம் 90s கிட்ஸ் தெரியுமா, அந்த நடிகைகள்லாம் ரசிச்சோம், ஆனா இப்ப என்ன பண்றாங்க தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குல்ல. அந்த டவுட் இந்த வீடியோல கிளியர் பண்ணிடுவோம் நண்பர்களே. இதுக்கு மேல இன்ட்ரோடக்ஷன் வளவலன்னு பேச தேவையில்ல. இந்த வீடியோல போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகை மீனாட்சி அவர்கள். ஆன் ஸ்கிரீனில் இவங்களை ஷர்மிலி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கேரளாவில் கத்தோலிக் ஃபேமிலியில பிறந்தவங்க தான்ப்பா. சோ இவங்க வந்து கேரளால பிறந்து வளர்ந்தாலும் சரி, சென்னையில வந்து ஸ்டெல்லா மேரிஸ்ல படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லைலா காலேஜ்ல MCA முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்கூலிங் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் வேற என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா? சினிமால வந்து நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா இவங்க ஸ்கூல் படிக்கும் போதே இவங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்தாலுமே படிப்பு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பல வாய்ப்புகளை தட்டி கழிச்சுக்கிறாங்க. அதன் விளைவு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு கதாநாயகி வேஷம் கிடைக்கும் பாரு அப்படின்ற மாதிரி ஆர்வமா காத்துட்டு இருந்தவங்களுக்கு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஹீரோயின் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக ஜெயா டிவில ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ற ஒரு ஆங்கரிங் வாய்ப்பு தான் கிடைச்சிருக்குது. இதுக்கப்புறம் இந்த ஷோ வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆங்கரிங் பண்ணவங்களை பார்த்து ஒரு சில தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குனர்கள் இந்த பொண்ணு பார்க்க சாமிங்கா சப்பியா அழகா இருக்குதுல்ல, இந்த பொண்ணை ஏன் நம்ம ஹீரோயினா ஆக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இந்த முடிவை வந்து நிறைவேற்றியவர் சூப்பர் குட் பிலிம்ஸின் வேற யாருங்க அவரு, RB சௌத்ரி அவர்கள் தான். ஏன்னா RB சௌத்ரி அவர்கள் முதலில் தயாரித்து ஜீவா அவர்களை ஹீரோவாக அறிமுகம் செய்யப்பட்ட படம் தான் ஆசை ஆசை அப்படின்ற படம். இதுக்கு கொஞ்சம் உறுதுணையா இருந்தவரு காமெடி நடிகர்னு இப்ப சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் இயக்குனராக இருந்த ரவி மரியா அவர்கள் தான். ஏன்னா ரவி மரியா அவர்கள் தான் ஆசை ஆசையாய் படத்தோட இயக்குனர். இன்னைக்கு வச்சு காமெடி பண்றீங்களா, ஒரு காலத்துல நல்ல காமெடி படத்தை இயக்குனர் தாங்க அவரு. சோ அந்த படத்துல தான் முதல் முறையாக ஷர்மிலி அவர்களுக்கு கதாநாயகி வேஷம் கிடைச்சு. அந்த படமும் கொஞ்சம் ஹிட் ஆச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்ததா ஷாம் அவர்கள் கூட சேர்ந்து அன்பே அன்பே அப்படின்ற ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் வந்து பெருசா போகவே இல்லை AVM ப்ரொடக்ஷன்ல. இதுக்கப்புறம் நேரா தெலுங்குக்கு போய் தராக் அப்படின்ற ஒரு படம் நடிச்சாங்க. நடிச்சதுக்கு அப்புறம் அந்த படமும் கொஞ்சம் சுமாரா போனனால இதுக்கு மேல நம்மளால ஹீரோயினா இங்க கப்பல் ஓட்ட முடியாது. கப்பல் ஓட்டுறதுன்னா நம்ம வந்து பேப்பர்ல கூட கப்பல் ஓட்ட முடியாது. கெரியர் வந்து ரொம்ப டிப்பா போகுது. நம்ம ஒரு நல்ல தொழிலதிபரா பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம்னு சொல்லி பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாங்களாம். இவங்க கடைசியா நடிச்ச தமிழ் படமே 2003 வருஷம் வந்து திவான் அப்படின்ற ஒரு படம் தான். இதுக்கப்புறம் இவங்க திவால் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து பெங்களூர்ல வாழ்ந்துட்டு இருக்கேன், நல்ல மலையாள படம் நல்ல கதையோட வந்தா கண்டிப்பா நடிப்பன் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்களாம். எவ்வளவு காலம் வெயிட் பண்றதுன்னு நம்மளுக்கே தெரியல, அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போற நடிகை பியா பாஜ்பாய் அவர்கள். பியா பாஜ்பாயா என்ன கொஞ்சம் விவகாரமா இருக்கு, பொலிட்டிக்கல் பேர் மாதிரின்னு கேட்டீங்கன்னா, பியா பாஜ்பாய்ங்க கிட்டத்தட்ட ஒரு 90s கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டத்தில் நாங்கள் இவங்களை ஆட்ல ரசிச்சோம், அப்புறம் ஒரு சில படங்கள்ல ரசிச்சோம். அப்புறம் அந்த என்னங்க படம், அந்த பாட்டு எது என்னங்க, கோவா படத்துல முதல் முறையா அந்த பாட்டுல கூட கொஞ்சம் பார்க்க பொண்ணு நல்ல முழு இருக்கும். ஆனா இந்த பொண்ணு எங்க திடீர்னு காணா போச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு டவுட் இருக்கும். அதையும் நான் கிளியர் பண்ணிடுறேன் இந்த வீடியோல. அதுக்கு முன்னாடி இவங்க எப்படி சினிமாக்கு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு துட்டு வேணும் துட்டு. அதனால டெல்லியில இருந்தே காசு கொஞ்சம் சம்பாதிக்க முடியலன்னு சொல்லி ரிசப்ஷனிஸ்ட் வேலை, அதுக்கப்புறம் டியூஷன் எடுக்கிற வேலை, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வேலை செஞ்சு காசு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப போர் அடிச்சான், என்னடா இது இந்த சில்லற காசுக்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது, மும்பை போனா போய்ச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம மும்பை கிளம்பி போகணும் அப்படின்னு கிளம்பி போனோம்னா சம்பாதிக்கிறதோட செலவு பண்றது அதிகமா போச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி வேலை செஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி வேலை செய்யும் போது அவங்களுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் வேலை கிடைச்சிருக்குது. அதுல கொஞ்சம் காசு பார்த்துருக்காங்க. அப்புறம் இந்த காசும் பத்தலன்னு சொல்லி மாடலிங் பண்றது, பிரிண்ட் ஆட்ல நடிக்கிறது, டிவி ஆட்ல நடிக்கிறது, இவ்வளவு ஏங்க கழுத கேட்பரி ஆட்ல நடிச்சுக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம ஏல் விஜய் அவர்கள் இந்த பொண்ணு பாக்குறதுக்கு நல்லா இருக்குது, நம்ம படத்துல வந்து இந்த பொண்ணு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி முதல் முறையாக பொய் சொல்ல போறோம் அப்படின்ற ஒரு படத்துல இந்த பொண்ணுகிட்ட ஏதோ பொய்ய சொல்லி, ஹிந்தி தெரியாத பொண்ணு, ஹிந்தி தெரிஞ்ச பொண்ணு தமிழ் தெரியாத பொண்ணு அப்படியே போய் சொல்லி உள்ள கூட்டு வந்து அந்த படமும் ஓரளவுக்கு நல்ல விமர்சன ரீதியா ஒரு நல்ல படமா அமைஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து தமிழ்ல வாய்ப்பு. ஏகன் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சாங்க, கோவா படத்துல நடிச்சாங்க, கடைசியில பார்த்தா கோ படத்துல தான் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனாங்களோ தெரியல, டோட்டலா தமிழ் விட்டே போயாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெருங்கி வா முத்தமிட அப்படின்ற மாதிரி கடைசியா ஒரு தமிழ் படத்தை நடிச்சுட்டு டோட்டலா சினிமா இண்டஸ்ட்ரி விட்டே போயாச்சு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காக்ரோ பிக்சர்ஸ் அப்படின்ற மாதிரி தனியா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சு நிறைய சீரியல்ஸ், ஹிந்தி சீரியல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, நடிக்கிறதுக்கு வரல. மூன்றாவதா அறிந்தும் அறியாமலும் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்ச சமீக்ஷா அப்படின்ற ஒரு நடிகை ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருந்திருக்கும், என்ன ஆனாங்கன்னு தெரியல, கிளியர் பண்ணிடுவோம். சமீக்ஷா அவர்கள் முதல் முறையாக பூரி ஜெகநாத் அவர்களின் தெலுங்கு படமான 143 அப்படின்ற ஒரு படத்துல தான் முதல்ல சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க.
வந்த உடனே லபக்குன்னு நம்ம விஷ்ணுவர்தன் அவர்கள் அறிந்து மரியாமலும் படத்துல தூக்கி போட்டாரு. போட்டதுக்கு அப்புறமா ஸ்ரீகாந்த் அவர்களும் போடணும்னு சொல்லி படத்துல போடணும்னு சொல்லி மெர்க்குரி பூக்கள் அப்படின்னு ஒரு படத்துல போட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சோ ஏதாச்சோ இவங்களோட நடிப்பு எல்லா படத்துலயும் சப்புன்னு உப்பே இல்லாத மாதிரி இருக்குது. அதனால அந்த பொண்ணு இதோட இண்டஸ்ட்ரியை விட்டு துரத்திடுவோன்னு கடைசியாக மனதோடு மழைக்காலம் அப்படின்னு ஷாம் அவர்களோட படத்துல நடிக்க வச்சு 2019 இவங்களோட ஆக்டிங் கரியரை முடிச்சு விட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றது, பட வாய்ப்பு எதுவுமே இல்ல, ஒரு நல்ல தொழிலதிபரா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷீன் ஓசோல் அப்படின்னு சிங்கப்பூர் பேஸ்டு ஒரு சிங்கு தான், ஏன்னா இவங்களும் சிங்கு தான், சமீக்ஷா கார் தான் இவங்க பேரு. ஸோ அந்த சிங்கை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த ஆள் சாதாரணமான ஆள் இல்லைங்க, மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வாய் குளருது. அதுக்கப்புறம் சிங்கரும் கூடவான். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கையை பிடிச்சி செட்டில் ஆயிட்டாங்க. இது மட்டும் இல்லாம அந்த ஜோஸ்வல் இருக்காரு பாத்தீங்களா, ஓஷ்வலோட மச்சான் யார் தெரியுமா, ஹரியானா எம்பியா, அவரோட பேர் நவீன் ஜிந்தால் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேமிலியில செட்டில் ஆயிட்டாங்க. இனிமேல் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல ராஜா. 4வது நடிகை ஷீலா கார் அவர்கள், அதாவது சின்ன வயசுல நாங்களாம் 90s கிட்ஸா இருக்கும் போது ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது இந்த மாயா அப்படின்ற ஒரு படம் போடுவாங்க, பயங்கரமா இருக்கும். அந்த படத்துல பாத்தீங்கன்னா சாய்பாபாலாம் அப்படியே ஒரு சாய்பாபா செல்லாம் மூவ் ஆகும். ஸோ இந்த பொண்ணு தான் சாய்பாபான்னு வச்சிருக்கோம். ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பார்த்து கை தட்டி பயங்கரமா விசில் வச்சிருப்போம்னு பாருங்களா. ஸோ அந்த பொண்ணு தான் ஷீலா கார். அது எவரும் பாத்தீங்கன்னா நாங்க வளர்ந்தமோ இல்லையோ அந்த பொண்ணு வந்து ஹீரோயின் ஆயிடுச்சு. சரியான படத்துல நடிக்கும்னு பார்த்தா வீராசாமி படத்துல நடிச்சு நம்மளுக்கு சிரிப்பா வந்துருச்சு. அதனால அந்த பொண்ணு ரசிக்கிறதா டிஆர் ரசிக்கிறதான்னு நாங்க ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தோம். இருந்தாலும் இவங்க எப்படி சினிமா உள்ள வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒழுங்கு அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போய் நின்றுக்குது. அப்ப திடீர்னு பிரபு அவர்கள் நடித்த ராஜகுமார் படத்தோட இயக்குனர் என்ன பண்ணிக்கிறாரு, நீ பாக்கிறதுக்கு சின்ன வயசு நதியா மாதிரி இருக்கிற, என் படத்துல நடின்னு சொல்லி இந்த பொண்ணை கூட்டின்னு போயிட்டு அந்த படத்தோட இந்த பொண்ணை படத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு அமிச்சு ஸ்கூலுக்கு போய் படிமான்னு சொல்லாம தொடர்ந்து இவங்க சினிமால வாய்ப்பு விடுவாருன்னு சொல்லி பூவே உனக்காக சூரியவம்சோன்னு ஒரு ரவுண்ட் வந்துச்சு அந்த பொண்ணு. இதுக்கப்புறம் என்ன பண்றது, இவங்களால படிப்பு கெட்டு போச்சு, சினிமா தான் நம்மளுக்கு கெதின்னு சொல்லி வளர்ந்ததுக்கு அப்புறமா நல்லா பவுடர் அடிச்சு ஹேர் ஸ்ட்ரைட்டிங்லாம் பண்ணி வீராசாமி படத்துல ஒரு அடல்ட் ஆக்ட்ரஸா வளர்ந்த ஒரு பொண்ணா நடிச்சது. இதுக்கப்புறம் சீனா தானா போன்ற படங்களில் நடித்ததுக்கு அப்புறமா இவங்க நம்மள சின்ன வயசுல ஏமாத்திட்டானுங்க, நம்மளால பெரிய நடிகெல்லாம் ஆக முடியாதுன்னு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு புத்திசாலித்தனமான வேலை 2020 சந்தோஷ் ரெட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பிசினஸ் மேனை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு நல்ல விஷயம் இல்லைங்க இது. ஸோ அடுத்ததான வேற யாரை சொல்லலாம், 4வதாவா 5வதா நான் சொல்ல போறது இந்த என்ன படங்க, அயன் படம் பார்த்துருவீங்களா, அந்த படத்துல ஹனி ஹனின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல ஒரு ஐட்டம் டான்ஸ் ஒரு பொண்ணு ஆண் இருக்கும். இது கூட யாருன்னு தெரியல, பாக்குறதுக்கு ஆம்பளையா பொம்பளையானே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல அந்த பாட்டை பார்த்த காலம்லாம் உண்டு. ஆனா இருந்தாலும் அந்த பொண்ணு யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நம்மள மாதிரி பல பேருக்கு இருந்திருக்கும். அவங்களோட பேர் தான் கோர்னா மித்ரா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கோர்னா மித்ரா பேசிக்கலி ஃப்ரம் கொல்கட்டா, பெங்காலி ஃபேமிலியில பிறந்தவங்க. ஸோ பெங்காலி பொண்ணுனாலே நல்ல வெள்ளையா தலன்னு இருப்பாங்க இல்லைங்களா, அதை வச்சுக்கிட்டு மாடலிங் வந்தாச்சு ஸ்கூல் டைம்லயே. அப்புறம் படிப்பு எங்க இருந்து யாரும் மாடலிங்ல காசு தான் பார்க்கணும்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி தோணிட்டு இருக்கும்போது நிறைய மாடலிங் பண்ணப்போதான் இவங்களுக்கு படத்துல ஐட்டம் டான்ஸ் ஆடுறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சது. அந்த மாதிரி இவங்க முத தமிழ்ல எந்த படத்துல ஐட்டம் டான்ஸ் ஆடினாங்கன்னா, தூள் படத்துல கொடுவா மீசன் ஒரு பாட்டு இருக்கும்ல, இந்த பாட்டுல தான் இவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து ஒரு சில ஹிந்தி படங்கள் ஐட்டம் டான்ஸ் ஆடி கடைசியா ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அயன் படத்துல அணி சாங்கல் ஆடிட்டு 2015 சினிமாவே வேணான்னு ஓடி போயிட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபிட்னஸ் மாடலா இருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம மாடலிங் அங்கங்க கிடைக்கிறத பண்ணிட்டு பிசினஸ் பண்ணுகிறாங்களாம், ஊர் சுத்தினுங்கிறாங்களாம். அவ்வளவுதான், இது மேல உங்களுக்கு சினிமால வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஆச்சு, தொர்த்தியாச்சு. இப்ப அடுத்ததான் நான் யாரை சொல்ல போறேன், 6வதா சொல்ல போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் அப்படின்ற மாதிரி ஒரு படம் வந்தது, ஞாபகம் இருக்குதுங்களா? நல்ல படம். அந்த படம் பார்க்காதவங்க பாருங்க. அந்த படத்துல சோக மூஞ்சியோட ஒரு பொண்ணு இருக்கும், தனன்யா அந்த பொண்ணு பேரு. அவங்க நடிகை. அந்த பொண்ணு அந்த படத்தோட கதாநாயகி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு படத்தோட இவங்க ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியல. 2009 வந்தது அந்த பொண்ணு. அந்த படமே வந்தது. அது அந்த படத்துல அந்த பொண்ணு வந்தது, அவள்தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க யாருன்னு பார்த்தா படத்துல நடிச்சுதான் இவங்க பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா பேசிக்கலி இவங்க MBBS MS படிச்ச டாக்டரா. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமா 10 வருஷத்துக்கு முன்னாடி 2015 இனிமேல் நம்மளுக்கு சினிமாலாம் லாய்க்கப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டரே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, மறுபடியும் இன்ஸ்டாகிராம்ல போஸ்டா போட்டு தள்ளி திருப்பி எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு விடுங்கிறான்னு கேட்கற மாதிரி இது கேட்காம கேட்டுனுங்கிறாங்க. யாராவது அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு விடுங்கப்பா, ஒரு கம்பேக் ஆச்சும் இருக்கும். என்ன சொல்றீங்க? 7வதா சொல்ல போற நடிகை பிச்சைக்காரன் படத்தில் வந்த சாக்னா டைட்டஸ். இவங்க கூட என்ன பண்ணுகிறாங்க அப்படின்ற மாதிரி யாருக்குமே தெரியல. ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா காதல் சந்தியாவை ஜெராக்ஸ் காப்பி எடுத்த மாதிரி மீஷோவில் ஆர்டர் செய்யப்பட்ட காதல் சந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இருப்பாங்க அவங்க. இவங்க கேரளாவில் பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா தமிழ் குரு சுக்ரன் அப்படின்ற மாதிரி ஒரு படத்துல முதல்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க 2015 அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த படம் பெருசா போல. அதுக்கப்புறம் தான் பிச்சைக்காரன்ல வாய்ப்பு கிடைச்சு அந்த படம் எந்த லெவலுக்கு ரீச் ஆச்சுன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. இதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி பாப்புலர் ஆன மாதிரி இவங்களும் ஒரு பக்கம் பாப்புலர் ஆயிட்டாங்க. இவங்களுக்கும் தொடர்ந்து தமிழ் ஏகப்பட்ட பட வாய்ப்புங்க. உதாரணத்துக்கு இந்த எய்தவன் ஏதோ ஒரு படமா, அந்த படத்தெல்லாம் நான் கேள்வி விடப்பட்டது கிடையாது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம், இது கூட கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி படங்கள் நடிச்சிட்டு இருந்தவங்க 2016 பிச்சைக்காரன் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு பாத்தீங்களா, கார்த்திக் அப்படின்றவரை லவ் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டுக்கிறாங்க. பண்ணதுக்கு அப்புறமா வீட்டுல ஒரே பிரச்சனை, ஏங்க
அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லிட்டாங்க, என் பொண்ணு ஏகப்பட்ட படத்துல ஹீரோயினா கமிட் ஆகி சைன் பண்ணிருக்கிறா, அட்வான்ஸ் எல்லாம் கை நீட்டி வாங்கிருக்கிறா, திடீர்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வீட்டில் உட்காந்துட்டானா அந்த ப்ரொடியூசர்களுக்கு டைரக்டர்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சாட்னா டைட்டஸோட அம்மா அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து கல்யாணம் ஆகிட்டு இப்பவே போய் வீட்டில் போய் ஊதுவத்தி கொளுத்துறது, விலகு ஏற்றுறது, இந்த மாதிரி வேலைலாம் பார்க்க மாட்டேன், எல்லாம் பற்றியும் நான் கமிட்மெண்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் போய் என் குடும்பம் நடத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாம் பற்றியும் வந்து கமிட்மெண்ட்லாம் முடிச்சுக்கிறாங்களா. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குடும்பம் நடத்திட்டு இப்போ மலையாளத்தில் தான் அவங்க நடிச்சுக்கிறாங்க. தமிழில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் தமிழில் வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண தேவையில்ல, ஜாலியாக வந்து குத்தாட்டம் போட்டாலே போதும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால மலையாளத்தில் ரீசெண்டாக பார்ட்னர்ஸ் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. பார்க்காதவங்க அந்த படத்தை போய் பாருங்க. ஸோ இவங்களோட தற்போதைய நிலை இதுதான். ஸோ இன்னும் நிறைய பேர் லிஸ்ட்டில் இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவம் சொல்லுவோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நிறைய பேசுவோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வேற எந்த நடிகை என்ன பண்றாங்க அப்படின்னு ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அந்த நடிகையை பற்றி ரிசர்ச் பண்ணி நம்ம சர்க்கிளில் கேட்டு விசாரிச்சு உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாமல் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. சீக்கிரமா நான் லைவ்ல வருவேன். நிறைய சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம லைவ்ல பேசி சினிமாவை பத்தி நிறைய விவாதிப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.